பேர் மாறாதுங்க. எனக்கு சாப்பாட்டுக்கு பேரனா நான் தான் இருக்கிறேன். அவனை இங்கே கஞ்சி கொண்டு வந்து கொடுத்தா நான் காய்ச்சி கொடுத்துட்டு வீட்டில் தான் இருக்கிறேனுங்க. என்னங்க நம்ம கற்றுக்காரர் தானுங்க எனக்கு கொண்டு வந்து அரிசியெல்லாம் கொடுக்குறாங்க. அதுதானுங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. பார்த்துக்கங்க. ஏன்னா இப்போ அதுக்கு தானுங்க நான் எனக்கு இப்போ வந்து எல்லாம் கேட்டாங்க. சரிங்கன்னு சொன்னேன். நாய் கரைச்சி படுத்து இருந்து 2-3 வருஷமாச்சுங்க. அதனால வீட்டிலே தான் இருக்கணுங்க. எங்கேயும் போகிறது இல்லைங்க வேலைக்கு. இந்த அம்மா பேர் மாறாளுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தனியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம தலைமை அலுவலகத்துக்கு வந்து தகவல் நம்ம பல்லட சார்பாக கொடுத்தாங்க. பல்லட நிர்வாகிகள் தங்கவேலு, ஸ்டாலின் எல்லாம் கொடுத்தாங்க. அதனால் உடனே வந்து பார்த்து மாதத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, இது மளிகை ஜாமான்லாம் கொடுத்துட்டு மருந்து செலவு எல்லாமே எந்த உதவி வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லிக்கிறோம். 24 ஹவர்ஸ் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நாங்கள் பண்ணித்தரோம் சொல்லிக்கிறோங்க. இந்த அம்மாவுக்கு இது வந்து இப்போ நேற்று நாங்கள் பண்ணலைங்க. இதை அரசியலுக்காக பண்ணல. மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இருந்து இந்த அம்மாவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம். 6 வருஷமாக முன்னாடி தான் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ வந்து ரொம்ப முடியல. அப்புறம் கூப்பிட்டு சொன்னாங்க, மறுபடியும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அவங்கள வந்து இவங்க ஆயுசு முடிவு வரைக்கும் நாங்கள் தத்தெடுத்து பண்ணிகிட்ருப்போம். திருப்பூர் மேற்கு மாவட்ட சார்பாக கண்டிப்பாக இந்த அம்மாவுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருப்போம். மருந்து செலவு எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டோம், உறுதி அளிச்சிருக்கிறோம். இது வந்து அரசியல் நோக்கமோ அது நோக்கமோ இல்லை. எங்களுடைய கழகத் தலைவர் வந்து என்றைக்குமே வந்து மக்கள் பணி தான் முக்கியம் சொல்லியிருக்கிறாரு. அதை மட்டும்தான் நாங்கள் பாடுபடுவோம். இது அரசியலுக்காக பண்ணல. நாங்கள் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோமோ இனிமேலும் சேர்ந்து அதிகமாக பண்ணுவோம். நன்றி.